அண்ணி. கல்கி, அண்ணே எப்படி இருக்காரு? ஒன்னும் பிரச்சனை இல்லை அண்ணி, அவர் பொழைச்சிட்டாரு. அப்பா, கடவுளே. நீங்க ரத்தம் கொடுத்த விஷயத்த டாக்டர் மௌலி கிட்ட சொன்னாரு. அதுக்கு மௌலி அமைதியா சிரிச்சாரு. அண்ணி, மௌலி உங்களை கேட்டாரு, நீங்க வருவீங்கன்னு சொன்ன. அண்ணே என்ன கேட்டாரா? இப்ப அண்ணன் நல்லா ஆயிட்டாரா? சக்தி, நீ உன் அண்ணனை பார்க்க போனா இந்த விஷயத்துல பாட்டி ரொம்ப கோவப்பட்டாங்கன்னு சொல்லு. இனிமேலாவது அஜாக்கிரதையா இருக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லு. சரி பாட்டி. பாட்டி, நாம என்னமோ மௌலி அஜாக்கிரதையா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல. வேன் வந்து மோதின அந்த நேரத்துல மௌலிக்கு கான்சியஸே இல்லை. வீட்டில் ஏதோ அதிரசம் இருந்திருக்கு. அதை சாப்பிட்டுட்டு மெக்கானிக்கை பார்க்க அவர் போயிருக்காரு. ரோடை கிராஸ் பண்ணும்போது தலை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த வேன் வந்து மோதிருச்சான். பாட்டி, அந்த அதிரசத்துல ஏதோ பாய்சன் இருந்ததுன்னு டாக்டர் சொன்னாரு. அந்த அதிரசம் வீட்ல செஞ்சதா தெரியல. அர்ச்சனாவுக்காக அவங்க மாமனார் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. மோசமான எண்ணெயில ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? இல்லங்க, சில கடைகள்ல அப்படிதான் இருக்கு. ஃபுட் பாய்சனுங்கிறது இப்ப சாதாரணம் ஆயிடுச்சு. அப்போ அந்த விஷயத்தை சாதாரணமா நாம விட்டுட முடியாது. எந்த கடையில வாங்கினாரோ அந்த கடை மேல கேஸ் போடணும். ஹியூமன் ரைட்ஸ்க்கு போனா அந்த கடையை மூட வச்சிருவாங்க. மௌலி தான் பொழைச்சிட்டானேம்மா, எதுக்கு இனிமே அதெல்லாம் பண்ணணும்? பொழைச்சதுனால இந்த விஷயம் தெரிஞ்சது பாட்டி. இல்லனா தப்பான உணவுகளை வித்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. நான் போய் டாக்டரை பார்த்து எந்த மாதிரி பாய்சனுங்கிறத விசாரிக்கிறேன். நான் வரேன். என்னடி சாப்பிடாம உக்காந்துட்டு இருக்க? சாப்பிடு. வேண்டாமா, காலையில இருந்து நீங்களும் தான் சாப்பிடல. என்னால மட்டும் எப்படி உங்களை விட்டுட்டு சாப்பிட முடியும்? நான் சாப்பிடலன்னா பரவாயில்ல, நீ இப்படி இருக்க கூடாது இல்லையா? உங்க அப்பா வரட்டும், நான் அவரும் சேர்ந்து சாப்பிடுறோம். முதல்ல நீ சாப்பிடு. அம்மா, நாளைக்கு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டா? எதுக்கு? மௌலி தான் குணமாயிட்டான்ல, உடம்ப வருத்திக்கிட்டு நீ எதுக்கு அங்க வரணும்? அண்ணி இன்னும் வீட்டுக்கு வரலையேம்மா. அவங்களோட ட்ரெஸ்ஸையாவது நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேனே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவ அந்த புடவையோடயே இருக்கட்டும். நீ வந்தனா சக்தி குழந்தையோட வந்ததை பத்தி உங்ககிட்டயும் கேப்பா. எப்ப பாரு குழந்தை குழந்தை குழந்தைன்னுகிட்டு அதே நினைப்பிலேயே இருக்கா. ச்சே, எந்த நேரத்துல அவங்க பாட்டி அவகிட்ட அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அன்னிலேருந்து அவ மாறவே இல்லையே. அந்த நினைப்பு இருந்ததுனால தானே அவளையே அவளால கவனிச்சுக்க முடியல. வளகாப்பன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்ப கூட அந்த பழிய அந்த பையன் மேலதான் போடுறா. அண்ணி தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியுது இல்லம்மா. அப்புறம் எதுக்கு அக்கா குழந்தை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வரணும்? அட்லீஸ்ட் அண்ணியோட மனசு மாறுற வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போலாம்ல. அவ மனசு எப்படி மாறுறது? அது அவளை சீக்கிரம் மாறிடுமா? அவளுக்காக குழந்தை இங்க வரக்கூடாது, நாமளும் போய் குழந்தைய பார்க்க கூடாது. என்னடி இது நியாயம்? அவளுக்கு எது நடந்தாலும் சரி, மௌலிக்கு எது நடந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் குழந்தைதான் காரணம்னு காட்டுறா. குழந்தைய பத்தி பேசும்போது நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, சக்தியோட மனசு எப்படி இருக்கும்? அதையெல்லாம் பொறுத்துட்டு தானே போயிட்டு இருக்கா அவ. இனிமே அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு சக்தி எப்படி இங்க வருவா? மகா, வாங்க. மௌலிய நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றதா டாக்டர் சொல்லியிருக்காரு. நாம போய் நாளைக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? சௌந்தர்யா ஏதாவது சொன்னாளாங்க? அவ தான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டாள. இனிமே புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு?
கல்யாண நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா கடவுள் தமயந்திய கைவிடல. மௌலிய கூட்டிட்டு வந்த உடனே தான் கல்யாண வேலைய ஆரம்பிக்கணும். ம் அதுக்கு சௌந்தர்யா என்ன முட்டுக்கட்டை போட போறாளோ தெரியலையே. ஆமாங்க, அந்த கல்யாணத்துக்கு சக்தி குழந்தையோட தானே வருவா. சௌந்தர்யா மௌலிய எப்படி அனுப்புவா? அவனு இப்ப சௌந்தர்யா சொல்றத தானே வேத வாக்கா நினைக்கிறான். அவனு கல்யாணத்துக்கு வரமாட்டான்ல. அத பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம் மகா. இவங்க 2 பேரும் வரலனாலும் பரவாயில்ல. தமயந்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். 4 தடவை அவ கல்யாணம் நின்னு போயிருக்கு. இது 5வது தடவை. இது கண்டிப்பா நடக்கும். இதுவும் தோத்துருச்சுன்னா அத தமயந்தியால தாங்கிக்க முடியாதுமா. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இந்த தடவை அப்படிலாம் நடக்காது. தமயந்தியோட கல்யாணம் அமோகமா நடக்கும். ஆ. இவ எங்க பாத்தீங்களா? ஆ, ஓடிட்டா. ம். சரி, நீங்க போய் கை கால அலம்பிக்கிட்டு அர்ச்சனாவை கூட்டிட்டு வாங்க. 3 பேருமா உட்காந்து சாப்பிடலாம். சரிம்மா. ம். என்ன சிரிக்கிறீங்க? உன்னோட தாலிக்கு பலம் ரொம்ப அதிகம். அது எனக்கே தெரியுமே. அப்புறம் ஏன் நீ பயந்துட்ட? அந்த பயம் குறைஞ்சிடக்கூடாதுல்ல. உங்களுக்கு என்ன, எந்த வலியும் தெரியாம மயக்கத்துல இருந்தீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி அழுதுட்டு இருந்தேன். என் கண்ணீரை பார்த்து பொறுக்க முடியாம தான் அந்த சாமி உங்களை காப்பாத்தி இருக்கு. ம். இப்ப வரைக்கும் நான் வீட்டுக்கே போகல தெரியுமா? போனா உங்களோட தான் போகணும்னு வைராகியத்தோட இருக்கேன். இங்க பாருங்க, இனிமேலாவது நான் சொல்றத கேளுங்க. சரி சௌந்தர்யா, அதுக்காக பிரேம் அப்படியே திட்டுறது? ரொம்ப வேதனைப்பட்டானா? ஆமா, அவருக்கே அப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? இனிமே அப்படி நடக்க கூடாதுல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். வணக்கம் மௌலி. டாக்டர் வந்துட்டாரு. ம். கொடுங்க. குட் மார்னிங் மௌலி, எப்படி இருக்கீங்க? நீங்க தான் பார்த்து சொல்லணும் டாக்டர். இங்க ஏதாவது பெயின் இருக்கா? இல்ல டாக்டர். நீங்க டிஸ்சார்ஜ் ஆக ரெடி ஆயிட்டீங்க. நீங்க வீட்டுக்கு போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் தவறாம சாப்பிடணும். நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பாருங்க. சரிங்க டாக்டர். அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்னங்க, நான் போய் பில் எவ்வளவுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. டாக்டர், அண்ணன் சாப்பிட்ட அதிரசத்துல பாய்சன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னாச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, நான் டெஸ்டுக்கு அனுப்பி இருக்கேம்மா. அது வந்தாதான் தெரியும். மௌலி, ஜாக்கிரதையா இருங்க. டாக்டர், உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும். பேசலாமா? வாங்க. ம். என்ன மௌலி, உங்க மகாராணிக்கு இன்னும் கோவம் போல இருக்கு. சரி, டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லிருக்காரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மௌலி. பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க. கடவுளுக்கு மட்டும் இல்ல, சக்தி அன்னைக்கும் நன்றி சொல்லணும். அம்மா, அர்ச்சனா, அர்ச்சனா, அப்பா எங்க? அர்ச்சனா, சரி, அம்மா எங்க? யார் அது? தமயந்தி, வாங்கம்மா. இப்பதான் வரியா? இல்லம்மா, வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அர்ச்சனா கிட்ட கேட்டேன், பதில் சொல்லல. அதான் இங்கே நின்னுட்டேன். ஏண்டி,
வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? பரவாயில்லம்மா, அர்ச்சனாவை எதுவும் சொல்லாதீங்க. நீ வா, வந்து உட்காரு. இல்லம்மா, நான் இங்க வந்ததே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போகதான். மௌலி அண்ணன் ஏதோ அதிரசம் சாப்பிட்டாரமே, ஆ, அது வீட்ல இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். இவ வெளியில கொட்ட போயிருக்கா, அவர்தான் வாங்கி வச்சாரு. ஏண்டி, இருக்கா இல்ல அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் கொட்டிட்டியா? இல்லம்மா, இருக்கு, எடுத்துட்டு வரேன். இதுல ஏதோ கலந்திருக்கிறதா டாக்டர் சந்தேகப்படுறாரு. இத கொண்டு போய் லேப் டெஸ்ட் பண்ணாதான் இதுல என்ன இருக்குங்கிறது தெரிய வரும். அந்த மங்களம் தான் இந்த ஸ்வீட்டை செஞ்சாங்கன்னு சொன்னப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இதுல ஏதோ கிரிமினல் வேலை இருக்கும்னு. அதனாலதான் நான் சாப்பிடல, குப்பையில போய் போட சொன்னேன். இப்ப பாருங்க, லேப் டெஸ்ட் வந்த உடனே என் சந்தேகம் உண்மைன்னு தெரிய போகுது உங்க எல்லாருக்கும். மங்களம் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கற அளவுக்கு ஐக்கியமாயிட்டாங்களா? அந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்லும் போது எனக்கு சந்தேகம் இருந்தது. பைக்ல போயிருந்தா கூட ஏதாவது கவனக்குறைவுன்னு சொல்லலாம். ஆனா மௌலி என்ன நடந்துதான் போயிருக்காரு. வண்டி டிரைவர் ஹாரன் அடிச்சிருக்காரு. அண்ணனுக்கே தெரியாம தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதுல அண்ணனோட தப்போ டிரைவரோட தப்போ இல்ல. கடைசியா சாப்பிட்ட இந்த ஸ்வீட்டால தான் அண்ணனுக்கே தெரியாம தலை சுத்தி விழுந்திருக்காரு. நல்ல வேளை நீ சாப்பிடல. சாப்பிட்டிருந்த அண்ணா இப்ப நீயெல்லாம் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கணும். ஒருவேளை அவதான் பண்ணியிருந்தான்னு தெரிஞ்சது, அவளை நான் உயிரோடைய விட மாட்டேன். ஆமா, அப்படிலாம் அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் லேப் டெஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இந்த சக்தி. அண்ணி, வாங்க கல்கி. ஒரு குட் நியூஸ். என்ன? மௌலி குணமாயிட்டாரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு தயாராயிட்டதா சொன்னாரு. கடவுளே, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மௌலிக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கிறதா நினைச்சோம்ல, அதான் உண்மை அண்ணி. அது என்ன மாதிரியான பாய்சன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. மௌலி கடைசியா சாப்பிட்டது அர்ச்சனாவோட மாமனார் கொடுத்தாரே அந்த அதிரசம், அதுலதான் பாய்சன் இருந்திருக்கான். இப்ப அந்த மங்களம் திலீப் வீட்ல தானே இருக்கா? ஆமா நீ. எனக்கு இப்ப அங்கதான் டவுட் வருது. மங்களம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் திலீப் வீட்டுக்கே வந்திருக்கணும். கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம அர்ச்சனாவை கொல்ல பார்த்திருக்கா. இப்படிப்பட்டவளை எதுக்காக அவங்க வீட்டுல வச்சிருக்கணும்? வா சக்தி, இப்பவே போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாட்டி. இப்ப நம்ம போய் கேட்டா அவ இல்லன்னு தான் சாதிப்பா. அவதான் பண்ணாங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கணும். அப்பதான் நாம அவங்களை கேட்க முடியும். அதுக்காக அவங்கள சும்மா விட்டுற முடியுமா? எவிடன்ஸ் என்ன எவிடன்ஸ்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கூப்பிட்டு விசாரிச்சா உண்மை தெரிய போகுது. அப்ப யாரோ பண்ண சதினாலதான் இப்படி ஆயிருக்கு. பின்ன எதுக்காக நம்ம குழந்தை மேல சௌந்தர்யா இப்படி ஒரு பழிய போட்டா? சக்தி, திலீப் வீட்டுக்கு போயெல்லாம் நீ கேட்க வேண்டாம். நீ கேட்க வேண்டியது சௌந்தர்யாவை தான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு எப்படி எல்லாம் பேசினா. இனிமேல அவ பேசாம இருக்கணும்னா அவகிட்ட கேட்டே தீரணும் சக்தி. இல்லைன்னா மௌலிக்கு வேற என்ன ஆனாலும் அதுக்கும் நம்ம குழந்தையதான் காரணம் சொல்லுவான். வா, நானும் வரேன். மௌலி கிட்ட இப்பவே போலாம். வேண்டாங்க, இப்ப போய் இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். கேட்க வேண்டியது எல்லாமே எங்க அண்ணனை கேட்டுருவாரு. நிச்சயமா அவன் கேட்க மாட்டான் சக்தி. அவன் தான் கோயில் மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கானே. இல்ல பிரேம், அண்ணி சொல்ற மாதிரி
இப்ப போய் கேட்க வேண்டாம். இப்பதான் மௌலி பெரிய ஆபத்துல இருந்து பொழைச்சு வந்திருக்காரு. இப்ப போய் பேசினா நல்லா இருக்காது. நீங்க யாருமே மௌலி கிட்ட பேச வேண்டாம், நானே பேசுறேன். மௌலி, ஆ இப்ப பரவாயில்லையா? ஆ டாக்டர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. அப்பா, உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். நல்ல வேளை கடவுள் உங்க பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஆமா, திலீப் எப்படி இருக்காரு? ஆ, ஏதோ இருக்கான். ஆ, இங்க கூப்பிட்டேன், அர்ச்சனா இருப்பாங்கிறதுனால வரலன்னு சொல்லிட்டான். ஓஹோ. உங்களை பார்த்த உடனே ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான். ஆமா, அந்த அதிரசத்தை எந்த எண்ணெயில சுட்டீங்க? ஏன் சௌந்தர்யா? அதை சாப்பிட்டதும் தான் இவருக்கு இப்படி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அப்படியா? அதைத்தானே நாங்களும் சாப்பிட்டோம். மௌலி, வேற ஏதாவது வெளியே சாப்பிட்டீங்களா? இல்லையே, அந்த அதிர்ஷ்டத்தை தான் சாப்பிட்டேன். நான் அப்புறம் வேற எங்கேயும் சாப்பிடலையே. அப்ப கூட நான் வீட்டில் இருக்கணும்னு தான் நினைச்சேன். மெக்கானிக் ஃபோன் பண்ணதுனால தான் போக வேண்டியதா போச்சு. நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு மட்டும் எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. அண்ணா, ஆ. இப்ப பரவாயில்லையண்ணா? ஆ, பரவாயில்லம்மா. எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். இன்னும் உங்க விருந்தாளிய வெளியே அனுப்புறதா யோசனையே இல்லையா? அவளால பிரச்சனை இல்லையே. கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு லட்சுமி சொன்னா, அதான் இருக்க வச்சேன். ஓ, அவளும் சும்மா இல்ல, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. வீட்டு வேலைன்னா அப்ப அந்த அதிரசத்தை பண்ணது? மங்களம் தான் பண்ணி கொடுத்தா. மௌலி, டாக்டர். இப்ப எப்படி இருக்கு உடம்பு? ம், நல்லா இருக்கு. நல்லா ரெடி ஆயிட்டீங்களா? ஆ, ஆமா டாக்டர். நான் சொன்ன மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஆ, டாக்டர், அண்ணன் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற அதிரசம் இது. இத கொஞ்சம் லேப் டெஸ்ட்க்கு அனுப்புங்க. ஆ, தமயந்தி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ற? சந்தேகம்னு மனசுல வந்துருச்சுன்னா அதை தெளிவுபடுத்திக்கணும்னா. அப்போ மங்களத்து மேல குற்றம் சொல்றியா தமயந்தி? நான் யார் மேலயும் குற்றம் சொல்லல. பொதுவா வர சந்தேகம் தானே இது. அண்ணா, நான் கொஞ்சம் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா, பேசலாமே. வாங்கம்மா. பாட்டி, பூஜாரியில பேப்பர்ல யார் பூவை மடிச்சு வச்சது? அது நான் தாம்மா மடிச்சு வச்சேன். சாமி கிட்ட பூ போட்டு பார்க்கலாமேன்னு என் மனசுக்கு தோணுச்சு, அதான் போட்டேன். எதுக்காக பாட்டி பூ போட்டு கேட்கணும்? கல்கியோட கல்யாண விஷயமாத்தான். அதான் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாட்டி, அதுக்கப்புறம் பூ போட்டு கேட்கணுமா என்ன? இருந்தாலும் மனசுக்கு பதட்டமா இருந்துச்சுமா, அதுக்காகத்தான் ஒரு பேப்பர்ல வெள்ளை பூவும் இன்னொரு பேப்பர்ல சிவப்பு பூவையும் அடிச்சு வெள்ளைப்பூ வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு எடுத்தேன். ஆனா சிகப்பு பூ தான் வந்துச்சு. எதுக்கு பாட்டி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? அதுக்குல்ல சக்தி. இது பாருங்க பாட்டி, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நர்வஸா இருக்கீங்க. இப்படி பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் பாட்டி. சரி, நீங்க பூ போட்டு பார்க்கும்போது பிரேமு கல்கிலாம் இருந்தாங்களா? இல்ல, அந்த சமயத்துல தமயந்தி தான் இங்க வந்தா. தமேந்தி கிட்ட இதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? ஆமாம்மா. என்ன பாட்டி நீங்க தமேந்தி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாமா? படிச்சிருக்கா, பெரிய பதவியில இருக்காளே தவிர அவ ஒன்னும் பெரிய தைரியசாலி இல்ல பாட்டி. அர்ச்சனாக்கு இருக்கிற தைரியம் கூட அவளுக்கு கிடையாது பாட்டி. மன்னிப்பு கேட்க போகும்போது கூட எங்க வீட்டுல ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக அவ தற்கொலை பண்ணிக்க போயிட்டா பாட்டி. அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் தானே. சாதாரண ஒரு விஷயத்த கூட அவ தாங்கிக்க மாட்டா பாட்டி. இல்ல சக்தி,
நீ எப்படி இப்ப தைரியமா பேசுறியோ அதே மாதிரி தான் அவளும் பேசினா. பதட்டமோ பயமோ அவகிட்ட இல்ல. பாட்டி, அவளை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவ இப்படி பேசிருப்பாளே தவிர நிச்சயமா நீங்க சொன்னது அவ மனசுல ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிருக்கும் பாட்டி. இது பாருங்க பாட்டி, இது வரைக்கும் என்ன மீறி ஏதாவது நடந்திருக்கா? உங்களுக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இருக்கு தானே? அப்புறம் எதுக்காக பாட்டி பயப்படணும்? இந்த கல்யாணத்துக்கு கல்கி சம்மதிச்சிருவார்னு எனக்கு தெரியும் பாட்டி. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அவர் கட்டுப்படுவாரு. ஆனா தமைந்தி மேல மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு பாட்டி. அர்ச்சனா கல்யாண விஷயத்துல என்கிட்ட ரொம்ப ஏமாந்து போயிட்டா. அதனால நான் சொன்னா அவ ஒத்துப்பாளான்னு நினைச்சேன். ஆனா அவ அப்படி இல்ல பாட்டி. கல்கி மாதிரி அவளும் சரின்னு சொல்லிட்டா. எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாட்டி எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ஆனா தமைந்தி கொண்டும் அப்படி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ நிறைய பிரச்சனையை பார்த்துட்டா. பாட்டி, இந்த கல்யாணத்துல இருந்து அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டி. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு.